டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமியற்றும் அதிகாரம் குறித்த தவறான கூற்றுகளானது. 1 மட்டும். அரசமைப்பு சட்ட உறுப்பு 2001 கீழ் எந்த ஒரு மாநிலத்தின் சட்ட முன்வரைவும் எப்பொழுதெல்லாம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் 15 நாட்களுக்குள் அவர் அதற்கு தன் ஒப்புதலை வழங்க வேண்டும் என புஞ்ச் ஆணையம் பரிந்துரைத்தது. சரியானவற்றை பொறுத்துக. பொருளாதார அல்லது நிதி இயலாமை காரணமாக எவருக்கும் சட்ட நீதி மறுக்கப்படலாகாது என்பது உறுப்பு 39A. கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த வேண்டும், அவை சுய ஆட்சியின் அலகுகளாக செயல்பட தேவையான அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பது உறுப்பு 40. பணிபுரிவதற்கான நியாயமான மற்றும் மனித இரக்கமிக்க சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் மற்றும் பேறுகால உதவி வழங்கப்பட வேண்டும் என்பது உறுப்பு 42. வேளாண் அல்லது தொழிலக தொழிலாளர்களுக்கு வேலை, வாழ்வூதியம், நல்ல வாழ்க்கை தரத்தை தரவல்ல பணிபுரியும் சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பது உறுப்பு 43. 3412. அரசியல் அமைப்பின் பிரிவு 21 பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? 1 மற்றும் 2 மட்டும். மகா சாசனத்தில் உள்ள உட்பிரிவுகளில் புகழ்பெற்ற ஒன்றை இந்த பிரிவு நமக்கு நினைவூட்டுகிறது. அரசியல் அமைப்பு சட்டம் இறக்கும் உரிமையை வழங்கவில்லை. கூற்று காரணம் வகை வினா. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று: இந்தியாவில் இருக்கும் குடியுரிமைகளையும் கடந்து பார்க்கும் பொழுது நட்பு வகை அந்நியர்கள், எதிரி வகை அந்நியர்கள் என 2 வகையினர் இருக்கின்றனர். காரணம்: எதிரி வகைப்பட்ட அந்நியர்கள் அரசுகளின் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட உறுப்பு 22 கீழ் கைதுக்கு எதிராகவும் தடுப்பு காவலுக்கு எதிராகவும் பாதுகாப்பை பெறுகின்றனர். A என்பது சரி, R என்பது தவறு. கீழ்க்கண்ட இந்திய அரசமைப்பின் பகுதிகளை அவற்றின் துறைசார் பொருளுடன் பொருத்துக. பகுதி 14 மத்திய மற்றும் மாநில பணிகள். பகுதி 15 தேர்தல்கள். பகுதி 18 நெருக்கடி நிலை அம்சங்கள். பகுதி 20 அரசமைப்பு சட்ட திருத்தம். 3142. கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த அரசமைப்பு பிரிவின் கீழ் அரசியல் அமைப்பு தகுதி வழங்கப்பட்டுள்ளது. சரத்து 243 ZH2 243 ZT. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. குடிநீர் வழங்கல் திட்டம் 2019. மகளை காப்பாற்று மகளை படிக்கவை திட்டம் 2015. தூய்மை இந்தியா திட்டம் 2014. தேசிய சமூக உதவி திட்டம் 1995. 2413. பெண்கள் உதவி எண் பற்றிய பின்வரும் கூற்றுகளை காண்க. பின்வருவனவற்றில் எது சரியானதல்ல? பொது இடங்களில் மட்டும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒருங்கிணைந்த ஆதரவு மற்றும் உதவியை வழங்குதல்.